ஏதாவது பண்ணணும்னு சதி திட்டம் தீட்டுறாங்களா? இல்ல கெத்தா வாரியா? எங்க தானே தலைவரே அலர்னாரு தெரியுமா? எங்க தமிழின துரோகி இல்ல தமிழின கலைஞரே ஐயோ அம்மா கொல்றாங்களே அப்படின்னு கத்துனாரு தெரியுமா? எத்தனை தடவை முதலமைச்சரா இருந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருப்பாரு. அவரே குய்யோன்னு கத்துனாரு. எங்க 10 ரூபா பாலாஜி உச்சாவே போயிட்டாரு. எங்க அந்த அமைச்சர் நெஞ்ச பிடிச்சி விட்டு அழுதாரு. பொன்மடி கோர்ட்ல போய் ஐயா என்னால நிக்க முடியல என்ன விட்டுருக்குன்னு கதறினாரு. இப்படி தானே தலைவர்கள் நாங்களே தங்க பிஸ்கட்டா திங்கிற நாட்டை கொள்ள அடிச்சு ஜிங்குன்னு இருக்கிற நாங்களே கதறோம், கூப்பாடு போடுறோம். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கட்சி தலைவன், அதுவும் இத்தினோண்டு கட்சி தலைவன், நீ எல்லாம் அப்படி தம்பா வரலாமா? சிறுத்தை பிராண்டும் போது நீ புலி மாதிரி எப்படி வந்துருவ? ஒன்னை நாங்கள் கடத்திடுறோம் பாரு அப்படின்னு சொல்லி அவரை வேணும்னே நெஞ்சு வலியில நாடகம் போடுறதா காட்டுறதுக்காக பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருடைய சந்தேகத்தின் போல என்னுடைய சந்தேகம். ஆனா இதெல்லாம் நடக்கிறத வேடிக்கை பார்க்குற மாதிரியே நம்முடைய தானிய தலைவர் ஹிட்லர் அவர்கள் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதான் ஜெர்மனியில அவரோட உள்ள புகுந்து அவருடைய உள்ள இதயத்துக்குள்ள புகுந்து ஆட்டுவிக்கிற இப்படிதான் நீ நான் எப்படி யூதர்களை கொன்னு குவிச்சனோ அது மாதிரி நீ தமிழ்நாட்டு மக்களை பின்னி பெடல் எடுத்து கசக்கி பிழிஞ்சி ராஜ்யத்தை அமைக்கணும் அப்படின்னு ஹிட்லரோட ஆவி புகுந்து போய் ஸ்டாலின் ஐயா அவர்களை ஆட்டு வைக்குது இல்லையா? அவர் அந்த பூர்வ ஜென்ம உணர்வை புதுப்பிக்கிறதுக்கு ஜெர்மனிக்கே போயிட்டாருங்க. தன்னை வழி நடத்துகின்ற தன்னை ஆட்டுவிக்கின்ற அந்த ஹிட்லர் வாழ்ந்த பூமியில போய் அப்படி கால் பதிச்சிடணும்னு போயிருக்காரு. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா? மறு ஜென்மம் எடுத்து வரும்போது தாம் முன்னாடி பிறந்து தவழ்ந்த பூமிக்கு போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வர்றதாகவும் அவங்க பூர்வ கால இதுகள்லாம் அவங்களுக்கு நினைவு திரும்புறதாகவும் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி இவருக்கு ஏதோ ஹிட்லருக்கும் இருக்குமான அந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படி தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே சிட்டா ஜெர்மனிக்கே போய் ஹிட்லர் வாழ்ந்த பூமியில தன் பிறவியை எடுத்தது நோக்கம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்காரு நம்ம தானிய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட்லர் மாதிரியே கொடுங்கோன்மங்க. ஆளு பார்த்தா பிள்ளை பூச்சி மாதிரி, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பால் வடிகிற முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரியே ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு வில்லத்தனம் பண்றாரு பாருங்க. ஆரிய வில்லனுக்கு அதான் நம்ம பாசக பிஜேபி வில்லனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி. அதாவது வில்லனிலே சிறந்த வில்லன் யார் தெரியுமா? நீ நானா பாத்துடலாமா? எல்லாம் யார் சிறந்த ஹீரோன்னு போட்டி போட்டா இங்க ஆரியமும் திராவிடமும் எப்படி போட்டி போடணும்னா யார் சிறந்த வில்லன்னு பாத்துடலாமா? நீ பெரிய வில்லனா, நான் பெரிய வில்லனா அடிச்சு பாத்துடலாமா? யார் பெரிய வில்லன்? நான் தான் இப்ப இந்த காலகட்டத்தில் சிறந்த வில்லன் அது நானா தான் இருக்கணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களும் பாஜக டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு உடனே குபீர்னு சிரிச்ச ஆள்கள்ல நானும் ஒருத்தி. ஆனா உண்மையிலே டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஹிட்லர்